நவத்ரா சந்தைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சா? சந்தைக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. என்ன காயெலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி? காயெல்லாம் எப்பயும் போல தான் இருக்குது, இருந்தாலும் எல்லா காயுமே வாங்கியிருக்கேன். எல்லா காயும் காயும் வாங்கலை. ஏன் என்னாச்சு? இருக்குது வீட்டில், அதனால் வீட்டுக்கு தேவையான மட்டும் வாங்கியிருக்கியா? தேவையான மட்டும் வாங்கியிருக்கிறேன். விலைலாம் ரொம்ப கம்மிங்க. விலைலாம் காய் விலைலாம் கம்மியா? ஆமாம்மா, பரவாயில்ல. என்னன்னு தெரியல, விலைலாம் ரொம்ப கம்மி தான். வெங்காயமும் பரவாயில்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இருங்க நான் பிரிச்சுட்டு சொல்கிறேன். சரி சரி. சந்தையெல்லாம் எப்படி கும்ப அதிகமா? என்னைக்கு நம்ம ஊர் சந்தையில் கும்ப இல்லாமல் இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் எல்லாரும் வந்து வாங்குவாங்கல்ல. எல்லாரும் வந்து விசேஷம் வச்சிருக்கிறவங்களும், அதாவதுங்க எல்லாரும் வீட்லேயும் சில பேர் வீட்டிலலாம் விசேஷம் வைப்பாங்க தெரியுமா, அவங்களும் வந்து மூட்டையிலலாம் காய்கறிலாம் வாங்கிப்போம். சந்தை கல்யாணத்துக்கு, ஒரு வளைகாப்புக்கு, ஒரு காது குத்தி ஃபங்க்ஷனு, எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எல்லாம் வந்து வாங்குவாங்க மூட்டையில். நம்ம என்ன மூட்டையில் போவாங்க. சரியா, நீ காலையிலலாம் போக மாட்டேற சந்தைக்கு, ஈவினிங் தான் போகிறாயா? அதாவது காலையில் ஒரு ரேட்டு விற்கும், மதியானம் ஒரு ரேட்டு விற்கும், சாயங்காலம் ஒரு ரேட்டு விற்கும். காலையில் பார்த்தா இது 1 30 ரூபான்னு இருக்கும். ஓ, மதியானம்னு பார்த்தா 1 20 ரூபான்னு விற்பாங்க. நைட்டுக்கு போனால் சோடி 10 ரூபா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் சும்மா வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை? இல்லையா வாங்கிறதுக்கு காய்கறியை நல்லா எல்லாம் அதான் அதான் என்ன ஃப்ரெஷ்ஷான காய் தானே எல்லாம். இல்லை, அதாவது வந்து காலையில் இறக்குன உடனே எல்லாரும் லாபம் வச்சு விற்கணும்னு நினைப்பாங்க மதியானம் வரைக்கும். அப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா நிறையா இருந்ததுன்னா இது எப்படியாவது தள்ளி விட்டு போயிடணும்னு நினைப்பாங்க. ஓ ஆமாம் ஆமாம், உண்மைதானே? உண்மைதான் உண்மைதான். அதனால நம்ம சாயங்கால நேரத்தில் போகிறோம். இப்போ மைண்டு எப்படி இப்படிலாம் யோசிக்குது பாரு. அதாவது இப்போ இதில் இருக்கிற காய்கறிலாம் 200 ரூபா. நம்ம ஒரு வாரத்துக்கு தான் வச்சுப்போம், ஒரு வாரம் வச்சுக்கிறோம். புரியுதா? நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இடையில நான்வெஜ் இருக்காதனால நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகுது. அதே நான் வந்து இது போதும் நம்மளுக்கு. இதே நான் கால் நேரத்தில் போய் வாங்கினேன்னா இது எனக்கு கட்டுப்படி ஆகாது. காலையில் போனால் அப்படியே 500 ரூபா எடுத்துகிட்டு போகணும். 500 ரூபா இல்லை 300 ரூபாயாவது ஆகும் இதே பொருள் நான் வாங்கிட்டு வரணும்னா. அதனால அது அப்படின்னு ஒரு ரீசனு. அது வந்து எனக்கு பழகிடுச்சு. வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஆயாமரை ஈவினிங் போயிட்டு இதை அடுக்கினமா வைக்கணும். ஈவினிங்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கும், கசகசன்னு இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு ஜாலியாக காய் வாங்கிட்டு வந்துடலாம். வராக்கு பார்த்துட்டு அப்படியே வருவேன். கூட யார் பசங்களை கூப்பிட்டு போவியா? டே வாரம் சின்னவன் நட்டுட்டு போயிடுவோம். பை தூக்கிறதுக்கு ஆள் வேணும். யார் அவனா? அவன் இப்போ வெயிட்டாக இருக்குங்க. இவன் என்ன அவன் காய்கறி எடுத்து வைக்கிறவன் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு உட்காந்துருக்கானா? டியூஷன் டெஸ்ட்டா? டெஸ்ட் பார்த்து எழுதுறியா? இன்னைக்கு அவனை காலையில் 10 மணிக்கு இல்லை, இன்னைக்கு அவனை ஹெல்ப்பு கூப்பிடலையா? இன்னைக்கு அந்த கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே உன்கிட்ட பேசிட்டு எடுத்து வச்சுன்னா எடுத்து வச்சிருவேன். அதனால அவனை கூப்பிடல. சரி சரி பரவாயில்ல. அப்போ அவன் தானே உனக்கு கை வேலைக்கு அவன் தான் ஈவினிங் துணியெல்லாம் எடுத்து போட்டு போனான். அவனை வட்டி டியூஷன்லேருந்து இட்டுட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் அவனை இட்டுட்டு நான் போவேன். போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் சரி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். நைட்டுக்கு என்ன அதே தானே? மீன் குழம்பு, சாதம், தோசை. நம்மளுக்கு சாதம் இருக்கு. நம்ம வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்புனா தோசை தான் நைட்டில். அப்படி யாரு அவன் ஒரு தோசை நான் 2 தோசை, நீங்கள் சாதம். அப்புறம் வேற என்ன செய்யறது? ஒன்று இப்போ பார்த்தா காய்கறி விற்கிறவங்க மாதிரி இருக்குது. சந்தையில் இப்படி தான் கூறு கட்டி வச்சுட்ருப்பாங்க. பாருங்க எவ்வளோ வயசானவங்கலாம் விற்கிறாங்க தெரியுமா? சந்தையில் லாபம்லாம் எடுக்கிறாங்க. இனிமேல் அவனும் உனக்கு ஒரு சந்தையில் காய் வாங்கி போட்டாங்களா? நீங்கள் வேணால் செஞ்சிருங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஓ, நானும் போக மாட்டேன்.
எனக்குலாம் செட் சொல்கிறேன். நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. அதாவது அவங்க வந்து தனியாலாம் யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க, ஃபேமிலியாக உட்காந்துருப்பாங்களா? அப்படியே இருந்தாலும் ஜென்ஸ் தனியாக தான் இருப்பாங்க, லேடிஸ் யாரும் தனியாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் அது இல்லாமல் வயசானவங்க தான் இருப்பாங்க. சரி, அடிக்கிட்டியா? என்னென்ன ரேட்டுன்னு டக்குன்னு சொல்லி பார்ப்போம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாங்க. சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாயா? 40 ரூபா. பெரிய வெங்காயம் 2 கிலோ. பெரிய வெங்காயம் கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கு. நீ வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதனாலயா? அதனால வாங்கிட்டு வந்தேன். போதும், நம்மளுக்கு போனது. தக்காளி 3 கிலோ 50 ரூபா. தக்காளி 3 கிலோ 50 ரூபாயா? 50 ரூபா. 2 கிலோ வாங்கினா 30 ரூபா. நான் காலையில் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு சமைக்க தக்காளி இல்லையா, காலி ஆயிடுச்சு. அதனால காலையில் வாங்கிட்டு வந்தேன்னா அது கொஞ்சம் இருக்குது. பாருங்க, பெரிய பெரிய தக்காளி நல்லா சூப்பராக லட்டாட்டம் இருக்கு. தக்காளிலாம் சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல? அப்படியே ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்காது. எலிக்கு வச்சேன்னா நல்லா ரசிச்சு சாப்பிடும். இந்த பாருங்க, நெல்லிக்காய் 10 ரூபா. பெருசாக இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீ தான் சாப்பிட மாட்டேறீங்க. நானும் சாப்பிட மாட்டேன். டெய்லிக்கும் உங்களுக்கு செஞ்சு, அதாவது சில பேர் செய்ய சோம்பேறிப்பட்டுட்டு கூட செய்யாமல் இருப்பாங்க. டெய்லிக்கும் செஞ்சு தரேன், ஆனால் என்னால் அதை சாப்பிட முடியல. சாப்பிட முடியாது, ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் காலையில் எழுந்த உடனே. காலையில் ஆமாம், பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ அது தெரியல. சக்கரவள்ளி கிழங்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாளைக்கு தான் செய்யணும். வச்சு வயசானவங்களுக்கு தரணும். சரி, டக்குன்னு சொல்லு வேலையெல்லாம். இதில் வந்து 2 வெங்காயம் கலந்துருக்குங்க. பெரிய வெங்காயமும் இருக்குது, சின்ன வெங்காயமும் இருக்குது. நான் அதை எடுத்து வைக்கும்போது தனியாக கூடியதை பாருங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ, பெரிய வெங்காயம் எவ்வளோ? பெரிய வெங்காயம் வந்து 2 கிலோ 40 ரூபா. சி, உங்கள்கிட்ட பேசிகிட்டே குழப்பற மாதிரி. சின்ன வெங்காயம் வந்து 1 கிலோ 40 ரூபா. சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா. 1/2 கிலோ தான் வாங்கினேன். அன்னைக்கு வாங்கின வெங்காயம் கொஞ்சம் கிடக்குது, சின்ன வெங்காயம். அதனால கொஞ்சம் வாங்கினேன். பெரிய வெங்காயம் தான் 2 கிலோ 50 ரூபா. பெரிய வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா. இந்த பீன்ஸ் வந்து 10 ரூபா. பீன்ஸ் 10 ரூபா. 10 ரூபா. பச்சை மிளகா 10 ரூபா. பச்சை மிளகா 10 ரூபா. இந்த காலிஃப்ளவர் 20 ரூபா ஜோடி. காலிஃப்ளவர் 20 ரூபா. ஓகே. நெல்லிக்காய் 10 ரூபா. நெல்லிக்காய் 10 ரூபா. இது வந்து புதினா கொத்தமல்லி எப்போதுமே 10 ரூபா. வர்ற வழியில் ஒரு கட்டு 10 ரூபா 10 ரூபா விற்றாங்க, புதினா கொத்தமல்லி. நான் இதே போதும், இதே நிறையா இருக்கு. நிறையா இருக்காங்க. அவரைக்காய் 10 ரூபா. கத்திரிக்காய் 10 ரூபா. கத்திரிக்காய் 10 ரூபா. பரவாயில்ல, எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கு. இந்த கத்திரிக்காய் எல்லாம் பூச்சியே இருக்காது, சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் தான் கத்திரிப்பூ கலருன்றது. இதான் தெரியுதா? அதோட தக்காளி வந்து 3 கிலோ 50 ரூபா, 2 கிலோ 30 ரூபா. நான் 2 கிலோ தான் வாங்கினேன், ஏன்னா நம்ம காலையில் வாங்கின தக்காளி கொஞ்சம் இருக்குது. அதனால இந்த வாரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கினேன். இதான் நம்ம உருளைக்கிழங்கு இருக்குது வீட்டில், கேரட் இருக்குது, சௌச்சௌ இருக்குது, அப்புறம் என்ன கோசு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது, சக்கா வச்சுருக்கிறேன். அதனால் திட்டமாக வாங்கியிருக்கிறேன். சரி, போதும், இது ஒரு வாரத்துக்கு போதும். சரி, ஓகே. எல்லாத்தையும் எடுத்து வை, வேலையெல்லாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு ஓகேவா? இந்த வாரம் நம்ம வீட்டுக்கு வெஜிடபிள் இதுதாங்க. இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணுமா? நீ கவரில் போட்டு வைக்கணுமா? க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். சரி, ஓகே, நீ எடுத்து வை. ஓகே, பாய். ஓகே, பாய்.